ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸஸில் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஒர்க்கில் நிறையா டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், சமிக்கின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆர்ட் கிளாஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா கலர்ஸ்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் ஃப்ளாட்டில் இருக்குது, ஃப்ளவர் மாதிரி எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறோம். பேசிக்காக செயின் ஸ்டிச் மாடலே தான் பண்ண போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் வந்துட்டு நீங்கள் அதுக்கு சென்டராக வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வச்சு பண்ண போகிறீங்க. இது வந்துட்டு இந்த மிஷின் நூலில் தான் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் தென் இதுக்கு தகுந்த கலர், இப்போ ப்ளூ கலர்னால் நீங்கள் ப்ளூ கலர் நூல் தான் எடுக்கணும். நான் கோல்டன்னால கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த நூலோட கலர் தெரியாமல் இருக்கும். ஸோ இது பாருங்கள், 1 by 1 வைக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இது வந்துட்டு டைப் 1 ஃப்ளாட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது பேசிக்காக இதில் நிறையா ஃப்ளவர் டிசைன் பண்ணுவாங்க. ஃப்ரீக்வன்சியை வச்சு ஃபுல்லாக வந்துட்டு ஃபில்லிங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறையா டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் உங்களுக்கு வீடியோஸ் எண்டில் 2 டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 டிசைனையும் ட்ரை பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த ஃப்ளாட் மெத்தடை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஃபில்லிங் பண்ணுவீங்க. ஸோ நான் எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, தனித்தனியாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒன்று விட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணணும். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஃபில்லிங் மெத்தடில் யூஸ் ஆகும். இது வந்துட்டு தனித்தனியாகவே இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கும் செகண்ட் ஸ்டிச் பண்ணதுக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ லைன் பை லைனாக வச்சு நேராக ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் எல்லாம் ஒரு டைப், இது ஃப்ரீ கிளாஸஸ் தானேன்னு எதையும் மிஸ் பண்ணாமல் நான் லைன் பை லைனாக ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிட்டு நீங்களும் எல்லாத்தையும் கற்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டைப் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னா, சுகர் பீடும் வச்சு உங்களுக்கு வரும். ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு சுகர் பீடு. செயின் ஸ்டிச் மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணுவோம். பட் வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு சுகர் பீடு. ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு டபுள் டிசைனாக பார்க்க நீட்டாக தெரியும். நீங்கள் இது வேறு கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி ஒரு கலர், பீட்ஸ் ஒரு கலர்னு உங்களுக்கு பார்க்க கான்ட்ராக்டாக அழகாக தெரியும் நீட்டாக. ஸோ இதில் ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே 3D ஒர்க் மாதிரி இது கொஞ்சம் லுக்காக உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறப்போ உங்களுக்கு டபுள் டிசைனாக உங்களுக்கு நீட்டாக தெரியும். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ். ஓகேங்களா? பீட்ஸோட ஒர்க் பண்ணுறது. ஸோ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் எண்டு நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ போட்டுட்டு இதை பாருங்களேன். இப்போ அப்படியே க்ராஸாகவும் கொண்டு போகலாம், அப்படியே நேராகவும் கொண்டு போகலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் 3D ஒர்க்காக தெரியும். ஸோ இதுலேயே வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வித் பீட்ஸை வச்சு நம்ம உள்ளே ஒரு ஸ்டிச் பண்ணி அடுத்து அப்படியே எண்டு நாட் போடுவோம். எண்டு நாட் மீன்ஸ் அந்த லூப் போடுவோம். ஸோ இது வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, புட்டாஸ் டிசைன்ஸில் உங்களுக்கு பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சிக்கு சென்டராக லாக் பண்ணி அந்த பீட்ஸுக்குள்ளே வந்துட்டு அதை லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பீட்ஸை விட்டு உங்களுக்கு வராது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எண்டு நாட் குட்டி செயின் ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா பிகாஸ் இது வந்துட்டு பீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும், லூப் போடுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ குட்டியாக ஒரு ஃப்ளவர் டிசைன் நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் குட்டியாகவும் வரையலாம், பெருசாகவும் கொண்டு போகலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக தெரியும். இதை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, இது வந்துட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட லோடிங் டைப்லேயே உங்களுக்கு இருக்கும். அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரியே தெரியும். ஸோ க்ராஸாக வந்து ஒவ்வொரு இதுக்கும் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே போய் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிட்டே நம்ம வரோம். ஸோ இது வைக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அழகாக ரவுண்ட் ஷேப்பாக வந்து ஒரு ஃப்ளவருக்கு மேலே ஃப்ளவர் இருக்க மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மேலே ஃப்ரீக்வன்சி வச்சு இருக்கும். ஸோ நல்லா பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு இது வரும். ஸோ அழகாக ரவுண்ட் ஷேப்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் நான் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த ரவுண்ட் ஷேப் எப்படி எடுக்கணும்னா, அதை வந்துட்டு உள்ள ஃபஸ்ட்டு இருக்கிறத அடியில் வச்சுட்டு ஸோ எதரோட கண்டினியூ இல்லாமல் நம்ம தெரியாத மாதிரி பண்ணணும். ஸோ அடுத்த டிசைன் வந்துட்டு அங்கேருந்தே அப்படியே எடுக்கணும்.
ஸோ அகெயின் ஒரு ஃப்ரீக்வன்சி செயின் ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச், மேலே போய் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச். ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கே இப்போ சென்டராக உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க அதுக்குன்னா ரொம்ப பெருசாகவும் வேணாம், இந்த மாதிரி என்ன மாதிரி ரொம்ப சின்னதாகவும் வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பார்க்க அழகாக ஃப்ளவர்ஸ் மாதிரியே நீட்டாக வரும். ஸோ இதுதான் ஃப்ளவர் ஃப்ரீக்வன்சிங்கிறது. மொத்தம் இதில் 4 டைப் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிகினருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப சின்னதாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதில் எங்கேருந்து எங்கே முடியும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பெருசாகவே எடுங்க, ரவுண்ட் போட்டு பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸோ சென்டராக வந்துட்டு நான் அழகாக ஒரு பீட்ஸ் வச்சுக்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோன் வச்சும் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி வித் அந்த பீட்ஸை வச்சும் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் வந்துட்டு நீங்கள் எதை வச்சும் ஃபினிஷ் பண்ணலாம். நான் அழகாக ஒரு பீட்ஸை வச்சு ஃபினிஷ் பண்ணி எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நான் 2 டிசைன் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.